அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பில் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நிலத்திலும் பணத்தும் நீள்வெளி மடவார் நெடுக்கிலும் பெருக்கிய நினைப்பேன். புலத்திலும் புரைசேர் பொறியிலும் மனத்தை போக்கி வீண் போது போக்குருவேன். நலத்தில் ஓர் அணுவும் நன்னிலேன், கடைய நாயினும் கடையனேன். நவையேன் குலத்தினும் கொடியேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதுதான் இந்த பாடல் வரிகள். இதுக்கு விளக்கம் என்னென்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மேன்மேலும் பெருகவே நினைப்பவனாகவும், கண் காது முதலிய பொறிகள் வாயிலாகவும், ஒளி ஓசை முதலிய புலன்களிலும் மனத்தை செலுத்தி வாழ்நாளை வீணாக கழிப்பவனாகவும், நல்லன சிறிதும் சேர்தலின்றி கீழ்மையார் கடைப்பட்ட நாயினும் குற்றமிகு உடையவனாய், ஒழுக்கத்தால் கொடியவனாகவும் இருக்கும் இந்த இயல்புடைய நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியின் அருளை பெற என்ன செய்வேன் என்று ஒரு ஆற்றாமை, அவருடைய ஆற்றாமையை இங்கு வள்ளல் பெருமான் வெளிப்படுத்துகிறார். இவையெல்லாம் அவருடைய குறைகள் அல்ல, நமது குறைகள். நமது குறைகளை எல்லாம் அவரது குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறார். நான் இப்படியெல்லாம் இருக்கின்றேன், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவற்றை வைத்து கொண்டிருக்கின்றேன். மற்றும் மனம் அது போன போக்கில் அது சற்று போய்கிட்டு இருக்குது. மனம் எனது கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்த உலகாதாய விஷயங்களிலேயே சென்று வீணாக காலம் கழித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நல்லது சிறிதும் செய்யக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் நாயினும் கீழ்ப்பட்ட அந்த ஒரு நிலையில்தான் நான் இருக்கின்றேன். அப்புறம் ஒழுக்கம் சிறிதும் இல்லாத கொடியவனாக இருக்கின்றேன். இதெல்லாம் வள்ளல் பெருமான் அப்படியே அவருக்குள்ள குறைகள் மாதிரி இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. இப்படிலாம் நான் இருக்கிறேன், உன்னுடைய அருளை பெறுவதற்கு இந்த குறைகளோடு நான் இருக்கும்போது எப்படி பெற முடியும் அப்படின்னு ஒரு விசனம் அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அந்த ஆற்றாமையை தான் இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஆற்றாமையெல்லாம், இந்த குறைகள் எல்லாம் நமது குறைகள். ஆனால் அவற்றையெல்லாம் அவருடைய குறைகளாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். இதனால தான் வள்ளல் பெருமான் அந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றார். நாமும் இதுபோல் தான் இருக்கணும். முதல்ல நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவர்கள் குறைகளையும் நமது குறைகளாக எடுத்து இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கணும். இதுதான் அந்த உயர்ந்த நிலை, இந்த ஒப்பற்ற உயர்ந்த நிலை. இப்போ நாமளே ஏகப்பட்ட குறைகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் சத்விசாரம் பண்ணணும். கடவுளே, நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு இவற்றிலிருந்தெல்லாம் மீண்டு மேலரும் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு அருளை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட அனுதினமும் நம்ம வேண்டி பெறணும். சரி, இப்போ இதுக்கு வள்ளல் பெருமான் பாருங்கள், அந்த முதல் 2 வரி, நிலத்திலும் பணத்தும் நீள்வெளி மடவார் நெடுக்கிலும் பெருக்கிய நினைப்பேன். அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மேன்மேலும் பெருகவே நினைப்பவனாக இருக்கின்றேன். இதுக்கு வள்ளல் பெருமான் திருவருட்பால ஒரு அருமையான பாடல் இங்கே பாருங்கள், எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். மண்ணாசை வெறுப்பே, மறிகடலே பொன்னாசை, பெண்ணாசை ஒன்றே என் பேராசை, நன்னாசை விட்டார் புகழும் விடையாய், நான் பொய்யாசைப்பட்டால் வருமே பதம். இதுதான் இந்த பாடல் வரி. என்ன சொல்கிறாங்க,
மண்ணாசை வெற்பே, அதாவது வெற்பேனா மலை, அதாவது மண்ணாசை வந்து மலை போல் பெருசாக இருக்குதாமா. மறிகடலே பொன்னாசை, பொன்னாசை வந்து கடல் மாதிரி விரிந்து கிடக்குதாமா. பெண்ணாசை ஒன்றே என் பேராசை. பாருங்கள், அந்த காமம், அந்த அதுக்கு பாருங்கள், காமம்னா ஒரு அர்த்தம், ஆசைன்னு கூட அர்த்தம். அங்கே பாருங்கள், பெண்ணாசை ஒன்றே என் பேராசை, நன்னாசை விட்டார் புகழும் விடையாய். மேற்கூறிய இந்த ஆசைகளை எல்லாம் விட்ட அந்த பெரியவர்கள் புகழும் அந்த பெரிய பெரும் கடவுளே, கருணை கடவுளே, நான் பொய்யாசைப்பட்டால் வருமே பதம். மேற்கூறிய இந்த பொய்யான இந்த ஆசைகளை எல்லாம் நான் வைத்திருந்தால் உனது அருளை பெற முடியுமா அப்படின்னு அவரே ஒரு கேள்வி அந்த இறைவனிடம் கேட்குறாரு. அதாவது இதெல்லாம் வச்சுருந்தேன், என்னால் பெற முடியாதே, நான் இதை வச்சிட்ருக்கும் மாதிரி என்னை வைத்திருக்கிறாயே, அதில் இருந்தெல்லாம் என்னை, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் என்னை புறம் தள்ளி என்னை மேலேற்றி அருளை கொடுப்பாயாக அப்படின்னு தான் இறைவனிடம் அவர் இந்த விண்ணப்பத்தமாக இந்த பாடலில் வச்சுருக்காங்க. சரி, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம இந்த 3 விதமான ஆசைகளையும் நீக்கிவிட வேண்டும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அறவே நீங்க வேண்டும். அது நீங்கினால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். சரி, அடுத்து புலத்திலும் புரைசேர் பொறியிலும் மனத்தை போக்கி வீண் போது போக்குருவேன். அதாவது கண், காது முதலிய பொறிகளின் வாயிலாகவும் ஒளி, ஓசை முதலிய புலன்களிலும் மனத்தை செலுத்தி வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றேன். இப்படி தான் வாழ்நாள் வந்து அனுதினமும் இப்படி ஏதாவது ஒரு வழியில் நம்ம போய் பொழுதுபோக்குக்காக மனசை வந்து எங்கெங்கேயோ செலுத்தி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், வாழ்நாளை வீண்கழித்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து அப்படியே திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு அருமையான பாடல், ஒரு அருமையான திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது வந்து குறள் 6 கடவுள் வாழ்த்தில் வருது, 6வது குறளாக வருது. கடவுள் வாழ்த்துலேயே இந்த வரிகளை வச்சுருக்காங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யார் வந்து நீடித்த நிலை பெற்ற வாழ்வார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. யார் வாழ்வாங்கன்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதைத்தான் வந்து பொறிகள்னு சொல்கிறாங்க. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளின் வழியாக தோன்றும் வேட்கைகளை, அதாவது இந்த ஆசைகளை எவன் ஒருவன் அவிக்கின்றானோ, அதாவது இல்லாமல் செய்கின்றானோ, அதோடு கூட பொய்யற்ற நல்ல ஒழுக்க நெறியில் நிலைத்து நிற்கின்றானோ, இதோடு கூட ஒரு உண்மையான சத்திய அந்த நெறியில் நிலை பெற்று நிற்கணும், அந்த சத்திய வாழ்வை வாழணும். அதுபோல் உள்ளவனுக்கு நெடுங்காலம் நிலை பெற்று வாழ்வார், அதாவது முக்தியையே பெற்று விடுவான் அப்படின்னு சொல்லி இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும், அந்த கண், மூக்கு, வாய், செவி, அந்த ஐம்பொறிகள் இதன் மூலமாக தோன்றுகின்ற அந்த வேட்கை, அதாவது இந்த ஆசைகளை எல்லாம் அறவே அழிச்சிடணும். அதோடு கூட ஒரு வள்ளல் பெருமான் கொடுத்துருக்கிற மாதிரி சுத்த சன்மார்க்க அந்த அருள் நெறியிலையும் பயணிக்கணும். இது ரெண்டையும் நம்ம சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தாலே நீடித்து நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இங்கே வந்து தெளிவாக பொருந்தும். ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து நிறைய விஷயங்களில் அந்த திருக்குறளில் இருந்து தான் எடுக்கிறாங்க. திருக்குறளில் இருந்து எடுத்து தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த பாருங்கள், அந்த விஷயம் எப்படி பொருந்தி வருது பாருங்கள், அந்த குறள் அப்படியே இங்கே பொருந்தது பாருங்கள். அப்போ இதுலேருந்து நம்ம தெளிவாகிக்கணும். இந்த பொறிகளின் வழியாக நம்ம மனத்தை செலுத்தணும் அப்படின்னோம்னா போச்சு. அப்போ இதெல்லாம் விட்டு மேலே வரணும், இதெல்லாம் கடந்து வரணும். பொறிகள் சென்ற பதிவில் கூட பார்த்தோம், பொறிகள்னால நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது மனசை வந்து மனமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த புலன்கள், இந்த பொறிகள் இவற்றினால் வந்து அதிலிருந்துலாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தான் அந்த மனமற்ற நிலைக்கு வர முடியும், அப்போ தான் அந்த கடவுள் அனுபவம் கிடைக்கும்னு பார்த்தோம். அதுதான் இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க. சரி, அடுத்து நலத்தில் ஓர் அணுவும் நன்னிலேன் கடைய நாயினும் கடையேன் நவையேன் குலத்தினும் கொடியேன்.
அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நல்லென சிறிதும் சேருதல் இன்றி கீழ்மையார் கடைப்பட்ட நாயினும் குற்றமிக உடையவனாய் ஒழுக்கத்தால் கொடியவனாகவும் இருக்கின்றேன். சரி, இப்படிலாம் இருந்த இந்த இயல்புடைய எனக்கு உனது அருள் எப்படி கிடைக்கும்னு சொல்லி வேண்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த கெட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் போகணும். இதுக்கு திருவருட்பால ஒரு அருமையான ஒரு பாடல், கீர்த்தனை பாடல், சிறப்பான பாடல். இந்த பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொதித்த மனம் முடங்கிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காமம் கோபம் இல்லாமல் போயிற்று அப்படின்றாங்க. என்னன்னு பார்ப்போம். பாருங்க, தலைப்பு இது நல்ல தருணம். பல்லவி, இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம். அனுபல்லவி, பொதுவல்ல நடம்வல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன். இப்போ சரணம். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாச்சிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒளிந்தது, கொலையும் களவு மற்றை புலையும் அழிந்தது, இது குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று, கொதித்த மனமுருட்டு குரங்கு முடங்கிற்று, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது, விந்தைசெய் கொடு மாய சந்தையும் கலைந்தது, கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, கொடியவோர் ஆங்காரம் பொடி பொடியாயிற்று, தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவமெல்லாம் என் தன்வசம் நின்றது, கரையாது எனது மனக்கல்லும் கரைந்தது, கலந்து கொளற்கு என் கருத்தும் விரைந்தது, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று. பாருங்கள், எவ்வளோ அருமையாக அவர் பெற்ற அந்த அருளுக்கு அப்புறம் அவர் என்ன நிலையில் இருக்காங்க, எது எதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மிக தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே சொன்ன இந்த விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது கொதித்த மன முருட்டு குரங்கு முடங்கிற்று. பாருங்கள், மனசை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். மனம் முருட்டு குரங்கு, மனம் உருட்டும் அந்த குரங்கு முடங்கிற்று. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று. இந்த இடத்துல காமம்ன்றது அந்த ஆசை, பேராசை. இப்போ இந்த இதில் பார்த்தோம்ல, அதாவது பெண்ணாசை தான் பேராசை அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று, கொடியவோர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று, தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவமெல்லாம் என் தன்வசம் நின்றது. இதில் பாருங்கள், அவர் அந்த அருளை பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய நிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நிலை தான் நம்மளுக்கும் வரணும். இதில் அவர் சொன்ன இந்த ஒன்று கூட விடுபடாமல் இந்த நிலைகளை எல்லாம் நாம் அடைய வேண்டும். இதெல்லாம் அடைஞ்சாதான் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த நிலையை அடைய முடியும் என்ற இந்த கருத்தோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஆற்றாமை 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.